ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். மோட்டோரோலா இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா Moto G32 அப்படின்ற உங்களுடைய G சீரிஸ்க்கான ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 13,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக Snapdragon 680 அப்படின்ற இந்த 6 நானோமீட்டருக்கான 4G சிப்செட்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதே 13,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது Redmi Note 11 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இதே Snapdragon 680 சிப் பவர் பண்ணி இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் ஒரே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு போது இந்த ஸ்மார்ட் போன் பெஸ்ட் அப்படின்றது தான் இந்த வீடியோல ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க நம்மளுடைய இந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த Moto G32 பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ப்ரீவியஸ் லான்ச் Moto G42 அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து ஒரு ஸ்லைட்டர் வேரியேஷனோட தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வித்தியாசம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்படியே போகும்போது நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த Moto G32 டிசைனில் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. ஆக்சுவலாக பேக் சைட் பேனல் பார்க்குறதுக்கு எல்லாமே மோட்டோடைய உங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கான அதே டிசைன் தான். ஒன்லி அந்த கேமரா மாடலுக்கான அந்த ஒரு செக்மெண்ட்டை மட்டும் தான் மாற்றிருக்காங்க. ஸ்கொயர் ஷேப்க்கான ஒரு கேமரா மாடலோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பிளாக் அண்ட் சில்வர் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. பேக் சைட் பேனல் சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் பண்ணியிருக்காங்க. மொபைலுக்கான வெயிட் 184 கிராம்ஸ் வருது. அண்ட் 8.49 mm கான திக்னஸோட இந்த Moto G32 இப்போதைக்கு இருக்கு. இதுவே Redmi Note 11ல பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் போனுமே நமக்கு பேக் சைட் பேனல் சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 179 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8 mm கான திக்னஸோட இந்த Redmi Note 11 வருது. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூ, பிளாக், ஒயிட் அப்படின்ற மாதிரியான 3 கலர் ஆப்ஷனோட Redmi Note 11 அவைலபிளா இருக்கு. அந்த வகையில டிசைன் அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் போனுடைய லுக் பிடிச்சிருக்கு, எந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்க ஆப்ஷன் தான். அடுத்து மொபைலுக்கான டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் டிஸ்பிளேவுடைய பேனலில் தான் இருக்குது. ஆக்சுவலாக Moto G32 நமக்கு LCD பேனலுக்கான டிஸ்பிளேவை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான். அண்ட் Redmi Note 11 பார்த்தீங்கன்னா இவங்க AMOLED பேனலோட இந்த ஒரு டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த AMOLED அண்ட் LCD தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான வித்தியாசம். மற்றபடி ரெஃப்ரெஷ் ரேட்லாம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 90 Hz தான். அண்ட் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இங்கே Redmi Note 11ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான ஒரு டிஸ்பிளேவா கண்டிப்பா Redmi Note 11 இருக்கும். ஏன்னா AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால இன்னும் கலர்ஃபுல்லா இன்னும் வைப்ரண்டான டிஸ்பிளேவா இருக்கும். அதே மாதிரி பீக் பிரைட்னஸ் வேல்யூவும் இன்னும் பெட்டரா இருக்கிறதுனால நமக்கு அவுட்டோர் யூசேஜுக்கெல்லாம் Redmi Note 11 இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அந்த வகையில் டிஸ்பிளேல பார்க்கும்போது டிஸ்பிளேவை ஃபோக்கஸ் பண்ணி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா Redmi Note 11 தான் இங்கே கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். அடுத்து மொபைலுக்கான பேட்டரி ஃபீச்சர் பக்கம் வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஆக்சுவலாக எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட தான் வருது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கும் 33 வாட்ஸ்க்கான சார்ஜரோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு கொடுக்குறாங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுத்துலையுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. சரி, பேட்டரி கெப்பாசிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வித்தியாசம் இல்லை. பட் இந்த பேட்டரியுடைய பர்ஃபார்மன்ஸில் வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசஸருமே கிட்டத்தட்ட ஒரே ப்ராசஸர் தான். Snapdragon 680 அப்படின்ற இந்த 6 நானோமீட்டர் சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு சிப்செட் தான் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது கண்டிப்பா ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நமக்கு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பேட்டரி லைஃப் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி இதோடைய UI MI UI அண்ட் இங்க ஆண்ட்ராய்டுக்கான ஸ்டாக் OS Motoல இருக்கும். ஸோ இந்த UI பேஸ் பண்ணி ஒரு ஸ்லைட்டரான வேரியேஷன் வேணும்னா பேட்டரி லைஃப்ல இருக்கலாம். பட் பெரிய லெவலில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ஈக்குவலான பேட்டரி லைஃப் கொடுக்கும். அண்ட் கண்டிப்பா ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ரெண்டு ஸ்மார்ட் போனும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். பட் இங்க பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 680 இதுவுமே ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் ஒரே ப்ராசஸர் அப்படின்னும் போது ரெண்டுத்துலயுமே நமக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும். அண்ட் Snapdragon 680 பொறுத்த வரைக்கும் இது ஒரு நார்மல் யூசேஜுக்கான ஒரு ப்ராசஸர் தான். கேமிங் பொறுத்த வரைக்கும் உங்களால் விளையாட முடியும், எல்லா கேமும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் 6 நானோமீட்டர்ல இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டான சிப்செட்டா இந்த சிப்செட் இருக்கும். அப்படின்னாலும் கேமிங்க்கு கண்டிப்பா நான் அந்த அளவுக்கு இந்த சிப்செட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எப்போவாவது டைம் பாஸ்க்கு விளையாடுவீங்க அப்படின்னும் பட்சத்தில் ஓகே. பட் நீங்க கொஞ்சம் ஹார்ட் கோரா நிறைய கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு
அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ், பெட்டரான சிப்செட்டோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நீங்கள் ஒரு நார்மல் யூசேஜுக்காக, மல்டிமீடியா கன்சம்ஷன் மாதிரின இந்த யூசேஜுக்காக கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 6 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய சிப் இருக்குது, 5000 mAh பேட்டரி இருக்குது அப்படின்றதுனால ஒரு லாங் யூசேஜுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் நிற்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸும் கண்டிப்பாக இருக்கும். மேபி ரெட்மி நோட் 11 AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேட்டரியை கன்சியூம் பண்ணும். பட் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு டெய்லி யூசேஜுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல லாங் லாஸ்டிங்கான பேட்டரி லைஃபோட ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸும் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து கேமரான்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் நம்ம பெருசாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னாலும் பின்பக்கம் ரியர் கேமராவுக்கான செட்டப்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பிரைமரி கேமரா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, f1.8 அப்பேச்சர் வெளியீடு தான் கொடுத்துருக்காங்க. அது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ, இந்த ரெண்டு கேமராவும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே காமனாக இருக்குது. பட் அப்புறம் எங்கே வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் எக்ஸ்ட்ராவாக 4வது ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சலுக்கான இன்னொரு சப்போர்ட்டிவ் கேமரா ரெட்மியில் இருக்குது. இந்த 4வதாக இருக்கக்கூடிய கேமரா தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் கேமரா செட்டப்ல இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன்லாம் கூட ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் 1080 பிக்சல் 30 fps தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ண முடியும். அந்த வகையில் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸில் ரியல் டைமில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய லெவலில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஜஸ்ட் ஆப்டிமைசேஷன் லெவலில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். மோட்டோ அவங்களுக்கான ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க, ரெட்மி அவங்களுக்கான ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஆப்டிமைசேஷன் பிடிக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலி ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் ரெட்மியுடைய ஆப்டிமைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த வகையில் இங்கே ரியர் கேமரா ரெட்மி ஸ்லைட்டாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவே செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே மோட்டோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா மோட்டோ செல்ஃபி கேமரா கொஞ்சம் நல்லாவே இப்போ ரீசெண்டாக பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சம் பெட்டரான மெகா பிக்சலுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சலுக்கான கேமரா இங்கே செல்ஃபி கேமராவா மோட்டோவில் இருக்கு. அண்ட் ரெட்மி பொறுத்த வரைக்கும் 13 மெகா பிக்சல் கேமரா, பட் ரெண்டுமே f2.4 அப்பேச்சர் வெளியீடு தான் இருக்கு. அண்ட் ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps தான் செல்ஃபி கேமராலையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது செல்ஃபி கேமராலையும் பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படின்னாலும் இப்போ ரியல் டைமில் ரீசெண்ட் டேஸாக மோட்டோ செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க. அந்த வகையில் Moto G32 ரெட்மியை விட இன்னும் பெட்டரான செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி காமனாக தான் இருக்குது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் நமக்கு வருது. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்குது இங்கே நமக்கு. அண்ட் OS மட்டும் இங்கே ரெட்மி நோட் 11 Android 11 பழைய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதால Android 11 வருது. பட் Moto G32 லேட்டஸ்டான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதால Android 12 ஒரு அப்டேட்டட் OS உடைய இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் Android 13 அப்டேட்டும் கண்டிப்பாக நாங்கள் மோட்டோவில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட்டும் கண்டிப்பாக நாங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மோட்டோ அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட்மி பொறுத்த வரைக்கும் இவங்களும் அப்டேட்லாம் எப்பவுமே கண்டினியூஸாக கொடுப்பாங்க. பட் என்னன்னா அப்டேட்டோட சேர்த்து சில பக்ஸையும் கொடுப்பாங்க. அதுதான் ரெட்மி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அது பார்த்துங்க. MIUI உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பட்சத்தில் MIUIக்கு போகலாம், ரெட்மிக்கு போகலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் மோட்டோக்கு போயிடலாம். க்ளீனான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கான Android 12 அப்டேட்டட் OS உடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்குது. ஃபைனலி ப்ரைஸிங் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே சேம் எக்ஸாக்டான ப்ரைஸ் செக்மெண்ட் தான். 4GB + 64GB இந்த வேரியண்ட்டை 13,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரெட்மி நோட் 11 எக்ஸ்ட்ராவாக இன்னும் ரெண்டு வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. 6GB 64GB வேரியண்ட் 14,000 ரூபாய்க்கும், 6GB 128GB வேரியண்ட் 16,000 ரூபாய்க்கும் ரெட்மி நோட் 11 எக்ஸ்ட்ராவாக இந்த ரெண்டு வேரியண்ட் இருக்குது. இந்த 6GB வேரியண்ட் நமக்கு Moto G32 கிடையாது. ஸோ ஓவரால் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் அப்படின்ற ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே ரெட்மி நோட் 11 தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே சேம் எக்ஸாக்டான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. பட் அதில் ரெட்மி நோட் 11 கொஞ்சம் ஆடடாக நமக்கு AMOLED டிஸ்பிளே இங்கே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக ரெட்மி நோட் 11 இருக்குது. ஸோ இந்த AMOLED டிஸ்பிளேவுக்காக மட்டும்தான் நான் இங்கே ரெட்மி நோட் 11 சூஸ் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸோட எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், எனக்கு UI தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மோட்டோவும் கண்டிப்பாக பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு அந்த ஸ்டாக் OS வேணும் அப்படின்னு பட்சத்தில் Moto G32 சூஸ் பண்ணலாம். இதுவும் ரெட்மி நோட் 11 ஈக்குவலான ஸ்பெசிஃபிகேஷனோட தான் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுடைய யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.